சென்னை ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி திறமையான வீரர் வீராங்கனைகளை உருவாக்குவதே முதலமைச்சரின் நோக்கம் என கூறியுள்ளதோடு விளையாட்டுப் போட்டிகளில் சாதிப்பவர்களுக்கு அரசு என்றும் துணை நிற்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலிருந்தும் திறமையான விளையாட்டு வீரர்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய ஒரே நோக்கம், இந்த அரசினுடைய ஒரே லட்சியம். சென்ற 2024ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை முதலமைச்சர்கள் துவக்கி வச்சாங்க. ஏற்கனவே அனைத்து கிராமங்களுக்கும் இந்த கிட்ஸ் போய் சேர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 12,500 ஊராட்சிகளுக்கு 85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே இந்த கிட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ரிசப்ஷன் வரவேற்பை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிராமங்களுக்கு மட்டும் இல்ல, அனைத்து நகராட்சிகளுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் இந்த கிட்ஸ் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். கடந்த மாதம் செங்கல்பட்டில் திட்டத்தை துவக்கி வச்சோம். இன்னைக்கு சென்னை, கோவை, திருப்பூர், திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் இன்னைக்கு இந்த கிட்ஸ் கிட்டத்தட்ட 3100 கிட்ஸ் இன்னைக்கு விளையாட்டு வீரர்களிடம் வீராங்கனைகளிடம் கொடுக்கப்பட இருக்கு.